இன்றைய இறை சிந்தனை இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கினாய். அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனம் 17 முதல் 29 முடிய. அந்நாட்களில் நாபேது இறந்த பின் திஸ்போயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவில் இருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய் பார். அவன் நாபோதின் திராட்சை தோட்டத்தை தான் உடைமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கின்றான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறினார், நீ கொலை செய்த கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறினார், நாய்கள் நாபேதின் இரத்தத்தை நக்கி அதே இடத்தை அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையின் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ, நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன். உனது வழிமரபையை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களினும் அடிமைகள் ஆயினும் இஸ்ரேல் ஆன்மாக்களை ஆகாபிடம் இருந்து வெட்டி எறிவேன். நெற்பயிற்றின் மகன் யெரொபோவின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருநெஞ்சினம் மூட்டினாய். மேலும் இசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ரேலின் மதிலிற்கே நாய்கள் இசபேலை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாக்குவார். நகர்ப்புறத்திற்கு இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவிற்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவருடைய மனைவி இசபேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் ஆண்டவர் விரட்டி எடுத்து எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்றைய இறை அருள்வாக்கு: உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனம் 43 முதல் 48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடமும் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லவர், மேலும் தீயவர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்கள். ஆனால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்கள். ஆனால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக
செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையே. ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.